யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது, சொப்பனம் கடந்து வரும்போது, தரிசனம் கடந்து வரும்போது ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்பாவே அவனை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, நானும் உங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் வந்து உனக்கு முன்பாக பணிஞ்சிட்டு நாங்கள் நிற்போமா? ஒரு நியாயம் வேண்டாமா? உன்னுடைய சொப்பனத்தில் ஒரு நியாயம் வேண்டாமா? நிறைய பேர் நம்மை பார்த்து அப்படிதான் கேட்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நேராக வரும்போது, நீ விசுவாசிக்கிற ஒரு நியாயம் வேண்டாமா? நீ இந்த மாதிரிலாம் சொல்ற ஒரு நியாயம் வேண்டாமா? உனக்கு தகுந்தது மாதிரி யோசி, உனக்கு முடியுன்றதை யோசி. ஏதோ ஒன்று சொல்றாங்கன்றதுக்காக இதை கேட்டுட்டு வந்து இப்படி நடக்கும் நீ சொல்றது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், பேசினவர் கர்த்தர், தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். அவர் சொன்ன நல் வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. ஆனா இந்த விசுவாசம்ன்ற ஒன்று இருந்தால் போதுமானது. இதுதான் ஒரு நல்ல மழை தண்ணீர், இதுதான் உரம். நம்ம ஒரு விதையை விதைச்சு, வசனம்ன்றது ஒரு விதை, அதை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் விதைச்சிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விதைக்கிறாரு. இந்த 10 நாட்களும் ஆண்டவர் விதைச்சாரு அப்படின்னா வித்தியாசமா விதைக்கிறாரு. நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை ஆண்டவர் விதைக்கிறாரு. ஆனா இந்த விதை எப்ப முளைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் என்கிற தண்ணீர் ஊற்றப்படணும், விசுவாசம் என்கிற உரம் போடப்படணும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விதை முளைக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அன்னாளுக்கு அது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அறிகுறியே இல்லை. ஆனா ஆண்டவருடைய மனுஷனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் தான். இத்தனை நாள் நடக்கலையே, இனி எங்க நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. கர்த்தர் சொல்லிட்டார்ல, அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். மரியாள் முதல்ல ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அப்படிதான் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் நிலடிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்தார்களே தவிர அவர்கள் சந்தேகப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த 11வது நாள் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நல்வார்த்தையும் விசுவாசிக்க கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அது அப்படியே நடக்கும். அது நம்முடைய தலையின் மேல் நடக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை நீங்க எப்படி துவங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பலர் பலவிதமான வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே துவங்கி இருக்கலாம். ஒரு பெரிய ஜபத்திலையோ இல்லைன்னா ஒரு பெரிய விசுவாசத்திலையோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த வருஷத்தை வித்தியாசமா துவங்கி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷத்தை துவங்கினது மாதிரி இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு புதுமையை நிச்சயமா கர்த்தர் உங்க கண்களை கண்டு கர்த்தர் காண பண்ண போகிறார். இந்த வருஷத்தினுடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் நிறைய மாற்றங்களை நமக்கு தந்திருப்பார். நிறைய உயர்வுகளை ஆண்டவர் தந்திருப்பார். நிறைய அங்கீகாரங்களை ஆண்டவர் தந்திருப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி ஆமென். அற்புதம் செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் திரும்ப 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 ஒரு விசை கர்த்தர் பேசும்போது இன்னொரு விசை அதை நான் முழுக்க நம்புறேன்னு அதை உரிமை பாராட்டி கொள்ள போகிறோம். ஆமென். ஒன்று, விசுவாசிக்கிறதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே வளரும். இன்னொன்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன உடனே அந்த வார்த்தைகள் வளரும். அப்போ ஆண்டவருடைய கரம் நம்முடைய கரத்தோட, நம்முடைய திட்டத்தோட ஆண்டவருடைய திட்டம்.
நம்ம ஆண்டவரோட கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அது நிச்சயமாய் சக்சஸ்ஃபுல்லா மாற போகிறது. ஆமேன். இந்த நிலத்திலே போடப்பட்ட விதை நிலம் முதல்ல ஏத்துக்கணும். அதே மாதிரி இந்த விதையும் நிலத்துக்குள்ள போய் அமரணும். ரெண்டுக்கும் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது சரியா இருந்தாதான் அது வளரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் யாருக்கு நிறைவேறும்னா, சும்மா எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு ஒரு மாற்றமும் இல்லாம மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு மாறாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா பக்குவமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பக்குவமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை பக்குவம் ஆயிருச்சுன்னா கர்த்தர் போடுகிற விதை அது ஒரு பெரிய மரமாய் முளைக்கும். அதனால ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, என்ன அதற்கு நேராய் பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு தவறு பண்ணியாச்சு, அதற்காக ஆண்டவர் தண்டனை கொடுத்தாச்சு, நம்மளை அதுல இருந்து கர்த்தர் மீட்டெடுத்தாச்சு. அப்போ மீண்டும் 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 நம்ம அதுல போய் விழ முடியாது. எத்தனை டைம் தான் ஆண்டவர் எச்சரிப்பார், எத்தனை டைம் தான் ஆண்டவர் காப்பாற்றுவார். அதனால நிறைய டைம் ஆண்டவர் அதை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, சிம்சோனுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாயிருச்சு, ரெண்டாவது எச்சரிப்பும் உண்டாயிருச்சு, மூணாவது எச்சரிப்பும் உண்டாயிருச்சு. ஆனா நாலாவது எச்சரிப்பு வரும்னு நினைச்சு அதே மாதிரி எழும்புறாரு. ஆனா நாலாவது அந்த மனுஷனால அந்த எச்சரிப்பை கேட்கவும் முடியல, அதை தாண்டவும் முடியல. அதனால ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாய்ப்பு என்கிறது கர்த்தரிடத்திலிருந்து அந்த நிறைய டைம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டே இருக்கிறார். இந்த 100 daysல வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் நமக்கு தரல, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னா முழுமையாய் நம்மை மாற்ற போகிறாரு. நம்மளை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த வாக்கு தத்தம் வரும்போது வெறும் வாக்கு தத்தத்துக்காக மட்டும் ஆமேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்துக்கு நான் ரெடி ஆகணும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, வார்த்தைகள் வருகிறது உண்மை, நடக்க போகிறது உண்மை. ஆனா நம்ம சரியாக விட்டா அந்த வாக்கு தத்தம் நமக்கு தூரத்துல போயிடும். அப்ப எல்லாரும் இந்த 11வது நாள் உங்க கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் கழுவுகிறவர், என்னை யூசோப்பினால் கழுவுகிறவர், என்னை சுத்திகரிக்கிற ஒரு நல்ல தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இந்த 100 நாள் ஜெபத்துல என்னுடைய கோபம் சிலுவையில அடிக்கப்படணும், சிலுவையில அடிக்கப்படணும். ஆண்டவரே, கோபக்காரின்ற பேரை வாங்கிட்டேன், கோபப்படுறவன்ற பேரை வாங்கிட்டேன். ஆனா மோசையினுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருந்தது போல, அப்பா நீங்க சொன்னீங்கல்ல, மோசே என்கிற அந்த மனுஷன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரே, அதே போல என் குணம் அப்படியே மாறிரட்டும் ஆண்டவரே, எங்க குணம் மாறிரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இந்த 11வது நாள் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை வர வர வர, இந்த வாக்கு தத்தங்கள் வர வர என்ன மாற்றி, என்ன உருவாக்கி, அந்த வாக்கு தத்தத்திற்கு நேராய் என்ன நீங்க அழைத்து செல்லுகிறதற்காக நன்றி அப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்கும் காண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, இன்றைக்கு கண்ட பாவத்தை, இதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை இனி என் வாழ்நாளையில ஒரு டைம் கூட செய்யாதபடி அதிலிருந்து ஒரு பரிபூரணமான ஒரு விடுதலையை எனக்கு நீர் தர போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நீர் கடந்து வருவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்கா. சத்தமா எல்லாரும், என் பலத்தினால் அப்பா
உன்னதமானவருடைய பலன் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. என் சுகத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. ஒரு விஷயம் கூட சொல்லுவேன், பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்கா. சொல்லுங்க எல்லாரும், உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனும், யெகோவா சேனும் என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா சேனும், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. சொல்லுவோ, நீர் இல்லாமல், ஓ ஹல்லேலூயா, என்னை தள்ளாமல். இப்ப சொல்லுங்க எல்லாரும், உங்க வல்லமைக்கு முன்பு ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை, உங்க வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. யெகோவா சேனோன், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா சேனோன், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது சேர்ந்து நம்மளை உணர்த்துவார், ஒன்னொன்னா உணர்த்துவார். அதனால இந்த ஜெபம் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுகிறது அப்படி இல்லாம, நான் என்னை முழுவதுமாக மாற்றும் போது, நான் முழுவதுமாக மாறும்போது அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாம ஒரு காரியத்தை ஆண்டவர் தரணும்னு விரும்பவே மாட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஆயத்தமானா போதும், நீங்க ஆயத்தமானா போதும், நீ ஆயத்தப்படுங்க. உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, அந்த தரிசனத்திற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை கொண்ட ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க, அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை நம்பி ஆண்டவர் லட்சங்களை கோடிகளா ஆண்டவர் உங்களை நம்பி கர்த்தர் தர போறாரு, அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க.
நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படாம ஆண்டவர் உங்களுக்கு கையிலே தருகிறதை நம்மால சரியா பயன்படுத்தவே முடியாது. ஆயத்தமாகிறவர்களுக்கு கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த 100 டேஸும் ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு பெரிய பர்பஸுக்கு நேராய் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் முன்குறிச்சு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள பண்றதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் நகர்த்தி கொண்டு போகிறார். உங்களை ஆண்டவர் நகர்த்தி கொண்டு போகிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் நகர்த்தி கொண்டு போகிறார். அதற்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா ஆயத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணுங்க, ரெடி ஆயிங்கப்பா, ரெடி. அதற்காக தான் கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க பண்றாரு. அந்த ஆயத்தம் முடிச்சு அவங்க போகும்போது தான் வெற்றியா இருக்கு. அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் சிலரை நம்மளை விட்டு எடுக்கிறார். சிலர் நம்மளை விட்டு காரணமே இல்லாம நம்மளை விட்டு போறாங்க. ஏன் நம்மளை விட்டு காரணம் இல்லாம போறாங்கன்னா, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருன்னா, கர்த்தர் உங்களை தனியாய் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம ஆண்டவர் பெருக பண்ணுகிறதற்கு முன்னாடி முதல்ல யார ஆண்டவர் கழற்றார் அப்படின்னு சொன்னா, லோத்த ஆண்டவர் கலட்டிடுறார். லோத்த ஆண்டவர் எடுத்துறாரு. லோத்த ஆண்டவர் எடுத்ததற்கு பிற்பாடு பாருங்க, ஆபிரகாமுடைய தரிசனம் விரிவாகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப பெரிய அளவிலே போகிறது. நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம்னா, சிலர் நம்மோட இருந்தாதான் நம்ம பெரிய இதுல வந்துருவோம், அவங்களால தான் நமக்கு ஆசீர்வாதம் நினைப்போம். இல்ல, சில நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களை நம்மளை விட்டு எடுத்து நம்மளை தனியா கொண்டு வருவதற்கு காரணம் ஒரு பெரிய தலைவனாய் ஜாதியாய் மாற்றுவதற்காக தான் சிலரை கர்த்தர் நம்மை விட்டு பிரிக்கிறார். நம்மை விட்டு சில லோத்துகள் கடந்து போகிறது நல்லது. இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. பிரதர், சிஸ்டர், உங்களை விட்டு கடந்து போன லோத்தை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களை விட்டு கடந்து போன லோத்துகளை நினைத்து ஐயோ அவங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவங்க என்னை விட்டு போயிடுறாங்களே, நான் இனி என்ன பண்ணுவேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். லோத்து அந்த பக்கத்துல போன அடுத்த நிமிஷம் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்தை பார்க்க சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீ தனியா இருக்கும் போது உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எப்ப ஆபிரகாமுக்கு தர்றாருன்னா, லோத்து அவரை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சன்னதி பூமியின் மணலத்தனையா இருக்கும், நான் உன்னை தூளை போல உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய காரியத்திற்காய் ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள ஏன் ஒரு குற்ற உணர்வு வருது? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் வருது? கர்த்தர் உடனே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. இந்த 11வது நாள் ஆண்டவர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, ஒரு பெரிய உயர்வுக்கு நீ ஆயத்தப்படு, உன்னை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நீ ஆயத்தப்படு. சாட்சியாய் வாழ போகிறாய், நீ ஆயத்தப்படு. உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஆயத்தப்படுங்க. இந்த 100 நாட்களும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைங்க. இது சாதாரணமானது அல்ல. இந்த 100 டேஸ் மட்டும் நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்துல வாக்குத்தத்த விசுவாசிச்சு நீங்க உங்களை அர்ப்பணிச்சு இந்த 100 நாள் ஆயத்தப்படுத்துறது, நான் நம்புறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இது 1000 வருஷம் வரைக்கும் போகும். நமக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சன்னதிக்கு ஆசீர்வாதமாய் அமையும்.
வேதம் சொல்லுகிறது யோபுனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஆண்டவர் அந்த யோபு அழகா ஆயத்தப்படுத்துறாரு. இந்த ஆயத்தப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோபு அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் யோபுவை போல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் போது எல்லாமே அவனுக்கு எதிரா இருக்குது. அவனுடைய நண்பர்கள் எதிரா இருக்காங்க, குடும்பம் எதிரா இருக்கு, சரீரம் எதிரா இருக்குது, எதுவுமே நடக்கல. ஆனா ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி முடிச்சதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, யோபு 4 தலைமுறையை பார்த்தான். தலைமுறை வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அக்கினியின் வழியாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த அவமானத்தின் வழியாய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தனிமையின் பாதையில ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் மறக்க பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் ஒரு பெரிய நோக்கம் உங்க மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா.